பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டல் சுவையில் வீட்டிலேயே செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை இதோ. தேவையான பொருட்கள். முக்கிய பொருட்கள்: பாசுமதி அரிசி 1 கப், உதிரியாக வடித்தது. பன்னீர் 200 கிராம், சிறிய துண்டுகளாக நறுக்கியது. வெங்காயம் 1, மெலிதாக நறுக்கியது. குடைமிளகாய் 1/2 கப், பொடியாக நறுக்கியது. கேரட் மற்றும் பீன்ஸ் 1/2 கப், பொடியாக நறுக்கியது. சுவைக்கு: இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன் விருப்பமென்றால், பச்சை மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, ஸ்பிரிங் ஆனியன் வெங்காயத்தாள் தூவுவதற்கு. செய்முறை விளக்கம். பன்னீரை வறுத்தல். ஒரு வாணலியில் சிறிது எண்ணெய் ஊற்றி நறுக்கி வைத்துள்ள பன்னீர் துண்டுகளை போட்டு பொன்னிறமாகும் வரை வறுத்து எடுத்துக்கொள்ளவும். காய்கறிகளை வதக்குதல். அதே வாணலியில் மேலும் சிறிது எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு விழுது மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும். பின் வெங்காயம் சேர்த்து வதங்கியதும் கேரட், பீன்ஸ் மற்றும் குடைமிளகாய் அதிக தீயால் 5 நிமிடம் வதக்கவும். காய்கறிகள் பாதி வெந்தால் போதும், அப்போதுதான் சுவையாக இருக்கும். சாஸ் சேர்த்தல். இப்போது சோயா சாஸ், வினிகர், மிளகுத்தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்கு கிளறவும். அரிசியை சேர்த்தல். வடித்த சாதத்தை இதனுடன் சேர்த்து வறுத்து வைத்துள்ள பன்னீர் துண்டிகளையும் சேர்த்து மெதுவாக கிளறவும். சாதம் உடையாமல் பார்த்துக்கொள்ளவும். இறுதி கட்டம். கடைசியாக நறுக்கிய வெங்காயத்தாளை தூவி இறக்கினால் சுவையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தயார். குறிப்பு: சாதம் வடிக்கும்போது 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தால் சாதம் ஒன்றுடன் ஒன்று ஒட்டாமல் உதிரியாக கிடைக்கும்.